ஜெய் வாராகி வாழ்க வளமுடன். வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது 6/4/2026 நம்ம கோயிலில் பஞ்சமி திதி யாக பூஜை நடக்குது. அதனால் பக்தர்கள் அனைவரும் பூஜையில் வந்து கலந்துக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை நாட்களில் யாகங்கள் நடக்கும். இந்த யாகத்தில் வந்து நீ கலந்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது அம்பாள் சொல்லுவாங்க. நிச்சயமாக அது நடக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, எல்லா ஆலயத்துக்கு தான் நான் போனேம்மா, எல்லா சாமியும் தான் நான் கும்பிட்டேன், எல்லாம் தான் பண்ணேன், அது என்ன ஸ்பெஷலாக உங்கள் கோயிலுக்கு மட்டும் வந்து அந்த பிரச்சனைகள் சரியாகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான், கோயில்ன்றது இறைவனால் உருவாக்கப்பட வேண்டும். இறைவனோட சக்தின்றது அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கணும். அப்போ தான் உன்னோட பிரச்சனைகளோட அந்த ஆலயத்துக்கு போகும்போது ஒரு மன நிம்மதியோடு அதற்கான தீர்வுகள்ன்றது கிடைக்கும். இந்த ஆலயன்றது வாராகி அம்மனுக்காக, வாராகி அம்மனே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். இந்த அம்மா தத்ரூபமாக உட்காந்துட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் வந்து நீ வேண்டிக்கிறியோ அது நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக அது கிடைக்கும். அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில். சரிம்மா, அப்படி என்ன ஆலயம் உருவாக்குனீங்க, எதனால இந்த இடத்துல அவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பணம் கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க, வச்சிருக்கிறவங்க கூட ஆலயத்தை உருவாக்க முடியறதில்ல. ஆனால் என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் எங்களோட குழந்தைகளுக்காக நாங்கள் சேர்த்து வச்ச பொக்கிஷத்தை அம்மா நேரில் தோன்றி பிரசனம் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷம், மகிழ்ச்சி அனுபவிக்கிற அத்தனையுமே எதுவுமே வேண்டாம், அம்மா மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு முழு மனசோடு இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். எங்களுக்கு பொன் பொருள்ன்றது எதுவுமே பெருசுன்றது தோணலை. அம்மா நேரில் பிரசன்னம் ஆகிட்டாங்க. அம்மாவுக்கு ஆலயம் சின்னதாக கட்டலான்னு தான் ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கான வசதிகள்ன்றது ரொம்ப கம்மி. ஆனால் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஆலயன்றது மிகப்பெரிய, அதாவது ஒரு ஸ்தலமாக இந்தியாவில் எங்குமே இல்லாத 108 அவதாரமாக அந்த அம்மா இங்கே குடிகொண்டு உட்காந்துருக்காங்க. வாராகி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த அம்பாள் உட்கார்றா அப்படின்னா, அந்த இடம்ன்றது அவளுக்கேற்ற இடமாக இருக்க வேண்டும். அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்னு கிடையாது, உண்மை அந்த இடத்துல இருக்கணும், தர்மம் அந்த இடத்துல இருக்கணும். அங்கே இருக்கிறவங்க அந்த தர்மத்தையும் அந்த உண்மையையும் அந்த நேர்மையையும் கடைபிடிக்கணும். அப்படிதான் நானும் என் கணவரும் அம்பாள் முழு மனசோடு நினச்சி அம்மாவுக்கு உண்மையாக இருந்து அம்மாவை வழிபட்டு வந்தோம். அப்படித்தான் ஒரு நாள் நேரில் பிரசன்னமாகி காட்சி கொடுத்தாங்க. எங்களுக்கு எதுவுமே பெருசு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள தோன்றி அம்பாலே அனைத்துமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிபட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் நிதர்சனமாக உட்காந்துட்டு இருக்கா. இந்த ஆலயத்துக்கு எப்பேற்பட்ட மக்கள் எது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து அம்மா நீ இருக்க அப்படின்னு கேட்டால் போதும், அம்மா அதை நடத்தி கொடுத்துருவா. ஏன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அம்மா இந்த நிதர்சனமாக உட்காந்துட்டு இருக்கா. எதுவுமே ஆசைப்படாத, எதுவுமே எதிர்பார்க்காத, எதுவுமே எனக்கு வேண்டாம், அம்பாள் ஒருவளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுனால தான் அந்த அம்மா எங்ககிட்ட வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டவாராகிலிருந்து மகாவாராகிலிருந்து யமன் வாராகிலிருந்து 108 வாராகி அம்மன்றது இந்த ஆலயத்தில் இருக்காங்க. ஒரு வாராகிய ஒரு இடத்துல வச்சு வணங்குற போதே பெரிய விஷயமா இருக்கும். இத்தனை வாராகி அம்மனின் அவதாரமும் இங்கே இருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய பாக்கியம். சாதாரணமாக அந்த அனுகிரகன்றது எங்களுக்கு கிடைக்கல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோம், எல்லாத்தையுமே எதுவுமே வேண்டாம். இந்த கலியுகத்தில் சாதாரண மக்கள்கள் ஆசைப்படுகிற அத்தனை விஷயமே ஒதுக்கி விட்டுட்டு அம்மா மட்டுமே பெருசுன்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மா வழிபட்டோம். அதனால எங்களுக்கு எல்லா விதமான சக்திகளையும் எல்லா விதமான வரங்களையும் அம்மா கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரம் கொடுக்குற கோயில்.
அந்த காலத்தில் மட்டும்தான் இது உனக்கு அப்படியே நடக்குன்னு வரம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கலியுகத்தில் உனக்கு என்ன வேணும்னு இந்த ஆலயத்தில் வந்து கேட்குறியோ அம்பாள் வரன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வரம் கொடுக்கறதுன்றது என் மூலயமா அம்மா கொடுத்துருக்கான்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிமா அது உங்களுக்கு தெரியுது, எப்படி நீங்கள் வரம் கொடுக்குறீங்க, எப்படி வாக்க சொல்கிறீங்க அப்படின்னா, அம்பாள் எனக்கு போட்ட பிச்சைன்னு தான் சொல்ல முடியும். நான் அவளுக்கு உண்மையாக இருந்தேன், அவள் எனக்கு உண்மையாக இருக்கா. யாராவது ஏதாவது பிரச்சனைலாம் இங்கே வந்து என்னிடம் சொல்லும் பொழுது அது கண்மூடி அம்மாட்ட உத்தரவு கேட்கும்போது அம்பாள் காதில் நிதர்சனமாக பேசுவாங்க. இது உண்மையான சத்தியம். என்னது, யாராவது வந்து அம்மா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், 8 வருஷமா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை, என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட இங்கே வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் அம்பாள்கிட்ட கேட்பேன், என்னம்மா விஷயம், எதனால் அவங்களுக்கு குழந்தை வர இல்லை, எதனால் குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் காதில் பேசுவாங்க. கண்மூடி பார்க்கும்போது மேலே வந்து ஒரு படம் மாரி என்ன குறைன்னு சொல்லிட்டு காமிச்சும் கொடுப்பாங்க, காதலையும் பேசுவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு வரமுன்றது கொடுப்பேன். அம்பாள் சொல்லுவாள் 3 மாதம் 6 மாதம் சொல்லிட்டு நம்பர் விதத்தில் காதலையும் சொல்லுவாங்க, கண்மூடி பார்க்கும்போது காட்சியாகவும் கொடுப்பாங்க. இது வச்சு தான் இந்த ஆலயத்தில் வரன்றது கொடுக்குது. எந்த வரம் வேணும்னாலும் சரி, உனக்கு திருமணம் தடையாக இருக்கா அம்மாட்ட வந்து கேட்டீங்கன்னா அம்பாள் சொல்லுவாங்க இவ்வளோ நாளில் திருமணம் நடக்குன்னு சொல்லிட்டு. அது நான் சொல்கிறது கிடையாது, அம்பாள் சொல்லி என் காதலை கேட்டு அதன் மூலயமா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வரம்ன்றது சாதாரணமாக எனக்கு கிடைக்கல. அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு உண்மை, அவ்வளோ ஒரு தவம். எல்லாரும் சொல்லுவாங்க ஞானிகளும் முனிவர்களும் தவம் புரிஞ்சாங்க, இறைவனோட நேரடி தொடர்போட இருந்தாங்க. இப்போதான் விஞ்ஞானம்ன்றது டெக்னாலஜின்றது அட்வான்ஸாக வந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து 9 நவகிரகங்கள் இத்தனை கோள்கள் இருக்குது இப்படி சுற்றிட்டு வரும்போது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்க தவத்துலையும் இருக்கும் பொழுது அவங்க ஞான திருஷ்டியில் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தது தான். அப்படி நான் தவத்தில் இருக்கும் பொழுது எனக்கு நேர காலங்கள்ன்றது கிடையாது. எனக்கு சாமிக்கிட்ட உட்காரணுன்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டு உடனே உட்காந்துக்குவேன். ஒரு நாளைக்கு 10 டைம் நினச்சி நான் குளிப்பேன். பேர் படு சோம்பேறியாவோ அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். நைட்டில் எனக்கு தோணுதா 12 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அம்பாள்கிட்ட உட்காந்துருவேன். 1 மணிக்கு எனக்கு தோணுதா குளிச்சுட்டு அம்பாள்கிட்ட உட்காந்துருவேன். மணி கணக்கில் உட்காந்து அம்மாட்ட வேண்டிட்டு இருப்பேன். கண்ணை மூடி தவத்தில் இருப்பேன். அப்படி தவத்தில் இருக்கும்போது தான் 5 வருஷம் கழிச்சு 5ஆவது வருஷம் ஒரு நாள் 3 மணிக்கு அம்மா நேரில் பிரசனமாக எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய அதீத சக்தி வாய்ந்த என் தெய்வம், பேசக்கூடிய தெய்வம், நேரில் வரக்கூடிய தெய்வம் இந்த கலியுகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்கு. எங்க அம்மா இருக்காங்க. எல்லாமே நடக்கும், எல்லாமே சத்தியம். அம்மா எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நீ வந்து இங்கே விழுந்துட்ட அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அவங்க கொடுப்பா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஆட்சி யார் அமைக்க போறாங்கன்ற உட்பட அம்பாள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகும் அப்படின்ற அளவுக்கு அம்பாள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண மனுஷங்களுக்கும், நானும் சாதாரண மனுஷி தான், ஆனால் உண்மையா இருக்கு. இப்போ யாருமே உண்மையா இருக்கிறது இல்லை. எல்லாருமே போட்டி, போராமை, வஞ்சகம், துரோகம், அவனை எப்படி கெடுக்கலாம், இவனை எப்படி கெடுக்கலாம், அடடா இவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டாங்க, இந்த கோயிலை எப்படி கெடுக்கலாம், இவங்களுக்கு சூனியம் வைக்கலாமா, மாந்திரிகம் வைக்கலாமா, இவன் சொல்றதெல்லாம் பழிக்குதே, இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழியை நம்ம மறைக்கணும், அது எப்படி இவங்க மேலே வரலாம், இப்படின்ட்டு பல பேர் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே மக்கள் எல்லாருமே அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். உன் மனசுல எனக்கு இது நடக்கும், இதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், இதுக்காக நான் உண்மையா இருக்கேன், இதற்காக நான் உண்மையா உழைக்கிறேன், அதற்கு நான் நேர்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கும் போது அதுல அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பா. பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் மனசளவு தூய்மையா இருங்க, அன்பா இருங்க, கருணையா இருங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானன்றது பண்ணுங்க. இந்த கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானன்றது நடந்துட்டு வருது. நம்ம என்னையே சொன்ன மாதிரி தான், எங்ககிட்ட இருந்த அத்தனையுமே என் குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்சு அத்தனையுமே விற்றுதான் இந்த ஆலயத்தை யாரிடமும் கையேந்தாமல் 3 பெண் குழந்தைங்களுக்கு, எனக்கு 3 பொண்ணு
குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து வச்ச நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அம்பாளுக்காக அர்ப்பணித்து இந்த ஆலயத்தை உருவாக்கணும். ஆலயத்தை உருவாக்கணத்தோடு நம்ம விடலை. அம்மாவுக்கு நிதர்சனமாக பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, பஞ்சமி பூஜை, வெள்ளி செவ்வாய் பூஜை என்று நடத்திட்டு வரும். இதற்காக அன்னதானம் நடக்குது. இந்த அன்னதானமும் அம்மாவுக்குரிய பூஜைகளும் மேலதானத்தோட அவ்வளோ ஒரு சந்தோஷமா இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு யாரும் உதவி செய்யல. என்னோட கணவர் இப்பயும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. மாச கணக்கில் வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து அம்பாளுக்கு பூஜைகளுக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அன்னதானம் வர பக்தர்களுக்கு வயிறாறு போட்டுட்ருக்கோம். உண்மையே சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு அறுசுவை விருந்தோ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பொதுவான சாதம், சாம்பார், பொரியல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாதம் அவ்வளோதான், தயிர், முடிஞ்ச ரசம், இதுமாரி தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வரும் பக்தர்களுக்கு வயிறார அன்னன்றது போட்டுட்ருக்கோம். இதோட பலன்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். புண்ணியம் என்பது கிடைக்கும். நல்ல கர்மாக்கள் வந்து சேரும். அதனால தான் என்னமோ தெரியல, இவ்வளோ பெரிய ஆலயம் இந்த சின்ன வயசுல கட்டுறதுக்கான அனுமதியும் அனுகிரகமும் எனக்கும் என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடைச்சிருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானத்தை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லதை நினைங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி கொடுத்து உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, அவனுக்கு எடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் வேண்டாம். நான் நல்லா இருக்கேன், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு அம்மா எனக்கு இது வேணும், அது வேணும், அதை கொடு, இதை கொடு, எதுவுமே நீ வேண்டாம். படைச்ச அவளுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கண்மூடி போய் அங்கே நின்று உன் மனசார அம்மாவை மனசில் நினச்சாலே போதும். குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால நான் சாமி கும்பிட்டுருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக வருது, சாமி கும்பிடலாம் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்க வேண்டாம். உனக்கான நேரம் இன்னும் வரலை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்கின் படியே, முற்பிறவியில் செய்த பாவ கணக்கின் படியே உன்னுடைய விதி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செஞ்சன்னு உனக்கு தெரியாது. அதனால அந்த கர்மாக்களை கழிச்சா மட்டுமே உனக்கானது வந்து சேரும். சரிம்மா நான் சாமி கும்பிட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டங்கள் வருது. நீ சாமி கும்பிட்றதே போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்க, அதனால இறைவனை வழிபடுறது. போன ஜென்மத்தில் நீ செஞ்ச கர்மாக்கள் இந்த நேரத்தில் கழிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரன்றது வரும்போது அம்பாள் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா, எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பா. இந்த காணொலியை காணும் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வாங்க, அம்மாவை வேண்டிக்கிங்க. எல்லாமே நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். அவள் அள்ளி அள்ளி கொடுக்குற மகாலட்சுமி, அள்ளி அள்ளி கொடுக்குற மகாலட்சுமி. அம்மா மகாலட்சுமி ரூபமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தனை கடவுளுமே வாராய்க்குள் அடங்கும். மகாலட்சுமியும் அவளே, மகாவிஷ்ணுவும் அவளே, காளியும் அவளே, என் ஐயன் சிவபெருமானும் அவளே. நெற்றிக்கண்ணுடன் 12 கரங்களுடன் மண்டை ஓட்டும் மாலையை போட்டுக்கிட்டு எருமையை வாகனமாக வச்சுக்கிட்டு யமதர்ம ராஜாவும் அவளே. நீ அங்கங்க போகணும்னு கிடையாது. இங்க அத்தனை வாராகி அம்மாவும் இருக்காங்க. உனக்கு என்ன குறையும் வந்து கேளுங்க, அம்பாள் நிதர்சனமா பண்ணி கொடுப்பா. கோயிலுக்கு வாங்க, அம்மாவை முழு மனசா வேண்டிக்கிங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை அன்னதானமா பண்ணுங்க. ஜெய் வாராகி, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.